மக்களின் ஆதரவு அதிமுகக்கு தான் இருக்கிறதுன்னும், சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள்ல வெற்றி பெறுவோம்னு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. கோவையில் மீண்டும் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, தொண்டமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட செல்வபுரத்தில் பொதுமக்களிடையே உரையாற்றியிருக்காரு. பாஜக கூட்டணி அமைந்தவுடன் திமுக கூட்டணிக்கு பயம் வந்து விட்டதுன்னும், அதிமுக கூட்டணி வென்று அதிக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையோட குறிப்பிட்டிருக்காரு. சட்டமன்ற தேர்தல்ல 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு திமுகவினர் பகல் கனவு காண்கின்றனர்னும், அதிமுக தான் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு அவர் கூறியிருக்காரு. அதிமுக ஆட்சியில கோவையில் ஏராளமான பாலங்கள், சாலைகள், பூங்கா, குடிநீர் திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும், ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து சிறப்பான சேவைகள் வழங்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்காரு.